ஸோ இன்னியோட மார்க்கெட் ரொம்ப வித்தியாசமாக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோட தம்ப்நெயில்ல ஸ்டாப் லாஸ் காலி அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு டவுனில் ஓப்பனிங்லேருந்தே வீக்காக தான் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட், குளோபல் மார்க்கெட் ட்ரெண்டு இதெல்லாமே பெரிய அளவுக்கு இன்றைக்கி இம்பேக்ட் இல்லை. இன்னியோட மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணது பீகார் எலெக்ஷன் ரிசல்ட். எக்ஸிட் போலோட இம்பேக்ட் வந்து கடந்த ஒரு 1 ஆர் 2 செஷனாகவே இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மெஜாரிட்டி யாருக்கு யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி க்ளூ எல்லாமே ஈஸியாக தான் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து மூவ் ஆச்சு. ஸோ அப்போ ஒரு ஒரு ஒன் சைட் டைரக்ஷனல் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் மார்க்கெட்டில் அதோட பாதிப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆளுங்கட்சி சென்ட்ரலில் பிஜேபியோட அலைன்ஸ் வந்து லீட் பண்ணிகிட்டு இருந்தது. மார்க்கெட் ஓப்பனிங்க்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. நேற்று ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட்டு முக்கியமாக செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏஐ ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. நாஸ்டாக் டெக்னாலஜி இண்டெக்ஸ் மோர் தென் 2% ஃபால் ஆச்சு. இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்லேயும் வீக்னஸ் இருந்தது. பட் ஆனால் நான் நேத்தியோட மார்க்கெட்டில் அப்டேட்லேயே நான் கொடுத்துருந்தது பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது. பட் ஆனால் ரிசல்ட் வந்தும் பெரிய அளவுக்கு அது இம்பாக்ட் இல்லை. ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது கொஞ்சம் வீக்காகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்தது. லாஸ்ட் அந்த 1 மணி நேரம், அதாவது 3 மணி அரை மணி நேரம்னு கூட சொல்லலாம். இந்த லாஸ்ட் ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆச்சு. கண்டினியூஸ் ஒரு அப்சைட் மொமெண்டம் இருந்தது. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஓப்பனிங்லேருந்து இன்னையோட டே ஓப்பனிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சர்வைவ் ஆச்சு. ஆனால் இந்த 2:30 3 மணிக்கு எப்போ எஸ்பிஐ டே ஹையை பிரேக் பண்ணிச்சோ அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், பாரதி ஏர்டெல் எல்லாமே டே ஹையை லாஸ்ட் அந்த 1 மணி நேரத்தில் பிரேக் பண்ண ஆரம்பித்ததும் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக டேர்ன் ஆக ஆரம்பித்தது. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் காலி அப்படின்றது என்னென்னா, இந்த 2:30 இந்த 3 இல்லை இந்த 2 to 3 அப்படின்னு வச்சுக்கலாம் மதியம் மார்க்கெட் க்ளோசிங்கில். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டெக்னிக்கலாக ஒரு வீக்னஸ், டே லோ சப்போர்ட்டை உடைச்சிது. பட் எல்லாருமே எதிர்பார்த்தது டெக்னிக்கலாக ஒரு வீக்னஸ் தான், ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஆனால் அது அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு மார்க்கெட் என்னெல்லாம் எவ்வளோ ஃபாலோ ஆயிருந்ததோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி நிஃப்டி 31 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டல் டே சார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓவரால் வீக்கில் 417 418 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. 641 பாயிண்ட் கிட்ட பேங்க் நிஃப்டி ஓவரால் வீக்கில் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி டேலன்னு பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு டே சார்ட்டில் புல்லிஷ் கேண்டல், அதுவும் ரொம்ப ஃபுல் பாடி புல்லிஷ் கேண்டல் அப்படின்னு சொல்லலாம். அப்பர் வீக் லோயர் வீக் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்தது. ஸோ அப்போது இந்த சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓவரால் இந்த வாரம் பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கிறது. தொடர்ந்து பேங்க் ஸ்டாக்ஸில் இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரப்போகிற வாரம் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது, என்னென்ன செக்டார் இன்க்ரீஸ் ஆச்சு, எந்த செக்டார் அதிகமாக ஃபால் ஆச்சு, வரப்போகிற வாரம் நம்ம எந்தெந்த செக்டார் வாட்ச் பண்ணலாம், குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட் பக்கம் வரும்போது நிஃப்டியில் தான் ரியாக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இல்லை 31 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி அந்த 25,900ன்ற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ரெக்கவரியில் வந்து பர்டிகுலராக ஒரு செக்டார் ஒரு ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஓவரால் எல்லா செக்டாருமே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ப்ராட் மார்க்கெட்டில் வந்து எல்லா செக்டாருமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, இந்தியா விக்ஸை தவிர்த்து. ஆனால் இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி 0.2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஆனால் ஸ்மால் கேப் வந்து இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட்டில் 0.4% கிட்ட லீட் பண்ணியிருக்கு. செக்டார் பக்கம் 2 செக்டார் பாசிட்டிவ் சைட்லையும் 2 செக்டார் நெகட்டிவ் சைட்லையும் மூவ் ஆகிருக்கு. ஐடி, மெட்டல் இது ரெண்டும் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. நாஸ்டாக் டெக்னாலஜி இண்டெக்ஸ் மோர் தென் 2% ஃபால் ஆனது. ஐடி செக்டாரில் இன்றைக்கி பையிங் வரல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் 0.8% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இன்றைக்கி டாப் செக்டோரல் கெய்னர் அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை சொல்லலாம். எஸ்பிஐயோட டேக் ஆஃப் வந்து மற்ற பேங்க் ஸ்டாக்ஸில் தொடர்ந்து மார்க்கெட் அந்த லாஸ்ட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் ரெக்கவரி கொடுத்துருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஹெல்த் கேர் இண்டெக்ஸில்
0.3 0.4 அதாவது எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இது 3 தான் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நம்ம நிஃப்டி 50 பக்கம் வரலாம். நிஃப்டி 50ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 31 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரிசல்ட் நேற்று வந்தது. இன்னைக்கு டாடா மோட்டாரோட பேசஞ்சர் வெஹிக்கிள் ரிசல்ட் இன்னைக்கு க்ளோசிங் ஹவர்ஸில் வந்திருக்கு. அதில் வந்து லாஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட்லேருந்து கம்பெனி வந்து லாஸ் வந்து அட்ஜஸ்டட் லாஸ் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2 விஷயம் டாடா மோட்டாரோட ரிசல்ட்டில் பாசிட்டிவாக, அது என்னன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். பட் நேற்று டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ரிசல்ட்டு இன்னைக்கு நிஃப்டியில் டாப் கெய்னர் 3% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து வீக்காக இருந்த எட்டர்னல், ஸ்விக்கி இந்த 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து ஒரு பவுன்ஸ் பேக் லாஸ்ட் ஒன் ஹவரில். ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்த பிஇஎல் இன்னைக்கு நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர், மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க்கில் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஆக்சிஸ் பேங்க்கும், பிஎஸ்யூவில் எஸ்பிஐயும் மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஓவரால் வீக்லியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதானி குரூப், அதானி என்டர்பிரைசஸ் வந்து நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக ஓவரால் வீக்லியும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓஎன்ஜிசியோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஓஎன்ஜிசி இன்றைக்கும் நியர்லி 1% பாசிட்டிவ். ஜியோ ஃபினான்ஷியல், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் ரிசல்ட்டு கைடன்ஸு வீக்காக இருந்தாலும் பஜாஜ் ஃபின்சர்வோட ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி அதானி போர்ட்ஸ், சன் ஃபார்மாவில் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பையிங் இன்றைக்கி டானாக இருந்தது. நெகட்டிவ் சைடு வரும்போது ஐடி ஸ்டாக்கான இன்ஃபோசிஸ் வந்து இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏஷியர் மோட்டார், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி ரிசல்ட் க்ளோசிங் ஹவர்ஸில் கொடுத்ததுனால அதோட ரியாக்ஷன் இன்றைக்கி நடந்திருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. பட் ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் ப்ளஸ் இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட் நாளையோட மண்டேவோட மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கலாம். மெட்டலில் ஹிண்டால்கோவும் இன்றைக்கி மோர் தென் 1% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ். இதில் கனரா பேங்க், ஆக்சிஸ், எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. 2 ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இன், ஐசிஐசியும் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 50-50 அப்படின்னு சொல்லலாம். அதாவது 26 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 24 ஸ்டாக் நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. பஜாஜ் ஹோல்டிங் வந்து இன்றைக்கி டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. மசகான் டாக், விபிஎல், அதானி பவர்லாம் லீட் பண்ணியிருக்கு இன்றைக்கி. நெகட்டிவ் சைடில் ஆட்டோ ஸ்டாக், ஹுண்டாய் மோட்டார், டிவிஎஸ் மோட்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வீக்னஸ் இன்றைக்கி இருந்தது. மிட் கேப் பக்கம் வரும்போது முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட் தான் இன்றைக்கி ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம், கைடன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருந்தது. எதிர்பார்த்ததை விட பெட்டரான அப்டேட் ரேட்டிங் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸில் இருந்து 10% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 2வது ஸ்டாக் மிட் கேப்பில் ஜூபிலண்ட் ஃபுட். ஜூபிலண்ட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக வந்தது. ப்ரோக்கரேஜோட அப்டேட் இது வந்து 7% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3வது ஸ்டாக் பிடிஎலோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆச்சு. பிடிஎல் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எட்டர்னல் வந்து நிஃப்டி 50ல் ஒரு பவுன்ஸ் பேக் ஆனது. ஸ்விக்கி தொடர்ந்து வீக்காக இருந்த இந்த ஸ்டாக் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வீக்காக இருந்தது. அதிலிருந்து ஒரு பவுன்ஸ் பேக். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிஎஸ்சி அகைன் ஒரு ரேலி வந்து இன்றைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. ஃபார்மாவில் ஆரோ ஃபார்மா இன்றைக்கி மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு பக்கம் ரிசல்ட்டோட இம்பேக்டில் முத்தூட் ஃபினான்ஸ், ஜூபிலண்ட் ஃபுட், பிடிஎல் இதெல்லாமே மிட் கேப்பில் பாசிட்டிவாக இருந்தாலும் மிட் கேப் இண்டெக்ஸ் நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ஏன் ஃபால் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியர் எனர்ஜி, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஆஸ்ட்ரல் லிமிடெட், எஸ்ஆர்எஃப், செயில் இதெல்லாம் வந்து 2-6% வரைக்கும் இந்த ஸ்டாக் ஃபால் ஆனது ஒரு காரணமாக பார்க்கலாம். ஸ்மால் கேப் தான் இன்றைக்கி பிராட் மார்க்கெட்டில் ஒரு டாப் செக்டோரல் கெய்னர். பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸில் ஹெச்பிஎல் இன்ஜின் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு 8% கிட்ட. ஜிஆர்எஸ்சி 5% இன்றைக்கி பாசிட்டிவ். செகிலிட்டி இன்றைக்கி பிளாக் டீல் நான் ஆல்ரெடி என்னோட டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகிலிட்டியோட ரேலி இன்றைக்கி பிளாக் டீலோட இம்பாக்ட் கிட்டத்தட்ட 5% இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், என்பிசிசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 5%. ஆம்பர் என்டர்பிரைசஸில் அதிகமான வால்யூமோட இன்றைக்கி டர்ன் ஆகிருக்கு. இதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பூனவாலா, ஃபின்கார், ஃபர்ஸ்ட் கிரை, நியூஜென் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு.
ஸோ இப்போ இதில் இன்னைக்கு மார்க்கெட் இம்பேக்ட்லாம் இருந்த ஸ்டாக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஹீரோ மோட்டாரோட ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தது. 1% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், கேஆர்பிஎலோட ரிசல்ட் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி கிட்டத்தட்ட 10% மேலே இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சு. பிடிஎலோட ரிசல்ட், ஜிஆர்எம் ஓவர்சீஸ் மோர் தென் 5% ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஇ பவர் 11% இன்னைக்கு ரிசல்ட்னால ரைஸ் ஆயிருக்கு. அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்ல பிஎஸ்யூ மிதானின்ற ஸ்டாக் மோர் தென் 5% இறங்கியிருக்கு. திலக் நகர், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட் நியர்லி 3% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. மேக்ஸ் அண்ட் ஃபார்மா பாசிட்டிவ், இன்னைக்கு ரிசல்ட்டோட இம்பாக்ட் மோர் தென் 2% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. எம்ஆர்எஃப் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்ததில் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ₹3 ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 12%, ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட், அதோட ரேலி மணப்புரம் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ்லையும் லீட் பண்ணியிருந்தது. மோர் தென் 1 to 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. லார்ஜ் பிளாக் டீல் அப்படின்னா ஐடிசியை சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் 5 கோடி ஷேர்ஸ்க்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கு. லார்ஜ் 2000 கோடி ரூபா அதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது. பயோகானோட ரீஸ்ட்ரக்சரிங்கான டீம் கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 1% இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருந்த இந்த ஸ்டாக் 1% இன்னைக்கு வீக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. பாரஸ் டிஃபென்ஸோட ரிசல்ட்டு கிட்டத்தட்ட 8% இன்னைக்கு இன்ட்ராடேல இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆச்சு. பிஜே எலக்ட்ரோபிளாஸ்ட் கம்பெனியோட கைடன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறது 3% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ரிசல்ட் வந்த ஸ்டாக்கில் ஜிஎம்டிசி 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நாட்கோ ஃபார்மா 1% இறங்கியிருக்கு. பிபிடிசி 1% டவுன். மேரிகோவோட ரிசல்ட்டு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. மேரிகோ 1% இன்னைக்கு பாசிட்டிவ். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட அப்ரூவல். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து வரப்போகிற வாரம் நம்ம கவனிக்கலாம். ஆரோ ஃபார்மா செக்டாரில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ஒரு ரீசனாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2024 செப்டம்பருக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து வோடஃபோன் ஐடியா ₹11 கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம் அப்படின்னா 32 மடங்கு கேஆர்பிஎல்ல வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸில் 10 மடங்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏதர் இண்டஸ்ட்ரீஸ் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8 மடங்கு வால்யூம். ஸ்டார் ஹெல்த்லேயும் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி 8 மடங்கு வால்யூம் வீக்லி வால்யூமில் கிராஸ் ஆகிருக்கு. ஜூபிலண்ட் ஃபுல்லையும் மோர் தென் 8 டைம்ஸ்க்கு மேலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது வரப்போகிற வாரம் கவனிக்கக்கூடிய ஸ்டாக்னா நவம்பர் 21 கோட்டக் பேங்கோட மேனேஜ்மெண்ட் மீட்டிங். ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் தான். வரப்போகிற வாரம் நம்ம கவனிக்கலாம். ஓவரால் வீக்கில் பார்த்திங்கன்னா எல்லா செக்டாருமே பாசிட்டிவாக இருந்தது. டிஃபென்ஸ் ஐடி லீட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50ல் 35 ஸ்டாக் இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓவரால் என்டையர் வீக்கில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் அதானி என்டர்பிரைசஸ், இண்டிகோ, ஏஷியன் பெயிண்ட்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் என்பிசிசி 3% பாசிட்டிவ். 340 கோடி ரூபா ப்ராஜெக்ட். க்ரோ ரீசெண்டாக லிஸ்டான இந்த ஸ்டாக் 3வது நாளாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி கேபிஐ கிரீன் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது வரப்போகிற வாரம் நம்ம கவனிக்கலாம். 2 ஸ்டாக் என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ், டைம் டெக்னோபிளாஸ்ட், இந்த 2 ஸ்டாக்குமே மோர் தென் 2% இன்றைக்கி க்ளோசிங்கில் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஸோ வரப்போகிற வாரம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்கள் டைம் டு டைம் ரிசீவ் பண்ணலாம். வர நவம்பர் 21 டைரக்ட் ட்ரைனிங் செஷன் கோயம்புத்தூரில் நடக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கான 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர் இன்னும் அரௌண்டில் இருக்கீங்கன்னா இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேரடியாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.